எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமா. எனக்கு 30 வருஷமா தெரியும். உன்னை விட எனக்கு தான் துக்கம் ஜாஸ்தி. அவனுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காகவே மீசை இழந்த சேனாபதி இன்னைக்கு அவனை இழக்க தயாராயிட்டான். ஸோ ஹாய் காய்ஸ், என்னடா இவனுங்க வேற வேற இதில் வந்திருக்கானுங்கன்னா லொக்கேஷன் மாறினதுனால இந்த இக்கட்டு கோட் அதுதான் தம்ப்நெயில் பார்த்துட்டே வந்திருப்பாங்க. சில பேர் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மிக்சட் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கோட்டுக்கு வருது. ஒரிஜினலாக என்ன கோட் வந்து எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் அந்த படம் வந்து எனக்கு ஒரு தாக்கம்லாம் பெருசாக ஏற்படுத்த தேவையில்ல, போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும், நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கோட்டுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான். சில பேர் வந்து ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. அப்படி சொல்ற அளவுக்கெல்லாம் கிடையாது. இன்னொரு குரூப்பு கிளம்பி வருவாங்க. இந்த டார்கோஸ்கி, நீ சத்யஜித் ரே படம் பார்த்திருக்கியா, அந்த ஸ்கிரீன்ல இந்த லேயர் பார்த்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. அது வேற யாரும் இல்லை, அது நாங்க தான் ஆக்சுவலா. அதுதான் நாங்க இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஜென்ரலா இந்த மாதிரி மூவில பெருசா இதெல்லாம் கிடையாது, ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணா போதும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க தாராளமா கோட் போகலாம். பட் அதை தாண்டி அதுல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கணும், இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ வீடியோவை பாருங்க. உள்ள என்னென்ன பட்டி டிங்கரிங் வேலை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்லலான் இருக்கோம். ப்ரோ நீ என்ன ப்ரோ சொல்றியா? சரி சொல்லு, கோட் உனக்கு எப்படி இருந்தது சொல்லு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து படத்தை பாருங்க, ஹைப் எல்லாம் எதுவுமே இல்லாம வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேவே போயாச்சு படத்துக்கு, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லவே இல்லை. ஏதோ ஓரளவு நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் போனேன். நான் எதிர்பார்த்து போனது தெரி மாதிரி ரொம்ப சிம்பிளா கியூட்டா அப்படி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். நான் மெர்சல் அளவு கூட எதிர்பார்க்கல, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படம். ஆனா அந்த படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த 2 படம் தான் இன்னும் அவர் நடிப்பாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த 2 படம் கொஞ்சமாச்சும் நல்ல படமா இருக்கணும்ல. இது ஆக்சுவலா நல்ல படமே இல்ல. இந்த படத்துல நடந்திருக்க நிறைய வேலை ஏமாத்து வேலை தான் நான் சொல்றேன். ஏன்னு வீடியோ போக சொல்றேன் அப்படியே வரிசையா. இந்த இது இருக்குங்க, நீங்க கோட் படத்தோட அபிஷியல் ட்ரெய்லரு இல்ல எந்த விஜய் படத்தோட அபிஷியல் ட்ரெய்லரோ அதோட சாங் ரிலீஸோ ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணீங்கன்னா கீழே ஒருத்தன் வருவான், தளபதி அபிஷியல் அப்படின்னு போட்டிருக்கோம், நண்பா நண்பி தேங்க்யூ நண்பா நண்பி அப்படின்னு போட்டிருப்பான், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங்னு. அந்த கமெண்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா அது கீழே அண்ணா அப்படின்ற தளபதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஃபேக் ஐடி. ஸோ அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட கோட்டோட எக்ஸ்பெக்டேஷனுமே. அது ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனா உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அது வேறையா இருக்கும், அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் என்னவா இருந்ததுன்னா, உங்ககிட்ட வந்து அவர் சம்பளம் போக எக்ஸ்ட்ராவா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 200 crore தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கிடைக்குது. அப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கும் போது அந்த பட்ஜெட்டை வச்சுட்டு உங்களால இதுதான் தி பெஸ்டா கொடுக்க முடியுமா, தி பெஸ்டா கொடுக்க முடிஞ்சது இதுதானா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து நல்ல படம் இல்லைன்னு இந்த வீடியோல எங்கேயுமே நாங்க சொல்ல போறதே கிடையாது, நான் சொல்ல போறது கிடையாது டு பி ஆனஸ்ட் என் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆனா இது இவ்வளவுதான் பண்ண முடியுமா, இதை விட பெஸ்டா உங்களால பண்ணிருக்க முடியுமே, அதுக்கான ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்கே அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வைக்கிறேன். ஸோ இந்த இதுல வந்து உனக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் இஷ்யூவா இருந்தது அதை சொல்லு. எனக்கு இஷ்யூவா இருந்தது, எனக்கு சில விஷயம் கனெக்ட் ஆகவே இல்லை. இப்ப சாக்ஸ்ன்னு ஒரு குரூப் சொல்றாங்க, அவங்க வந்து இப்படி ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடா இருக்காங்க, அவங்க வந்து அந்த டூரிசம் அப்படின்ற ஒரு வெளியே ஒரு இதை வச்சுட்டு அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அது வந்து எனக்கு சுத்தமா கனெக்ட் ஆகவே இல்லை. எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை, யாரு மேலே அந்த ஒரு பிலீவபிலிட்டியே இல்லை. இப்ப துப்பாக்கி படத்தை கம்பேரிஷனுக்கு எடுத்துட்டு வரேன்னு நினைக்காத. ஆனா துப்பாக்கி படத்துல அது ஒரு ஏஜென்ட்னு சொன்னா நம்ம நம்புறோம்ல, அதுக்கு அதை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு ஒண்ணு நடந்துகிட்டே இருந்துட்டுல படத்துல. இப்ப இதுல 4 பேர் சொல்றாங்க அப்படி, ஆனா அதை பிலீவ் பண்றதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிறவே இல்லை. இப்ப இந்த படம் வந்து கடகடன் அப்படியே தான் ஓடிட்டே தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நீ சொன்ன அந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்ன, ஆனா எனக்கு அது ட்விஸ்ட் மாதிரி கூட தெரியல. ஏன்னா ட்விஸ்ட்னு வச்சுக்கோ ப்ரோ சீரியஸா வந்து இது
பிரபுதேவா தான் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட், அவர் வேற, அவரோட ஷேடு வேற, பிரசாந்த் அண்ணா வந்து திரும்பி உயிரோட வந்துட்டாரு, அதெல்லாம் ட்விஸ்ட் தான் ப்ரோ. இல்லடா அதுல அதுக்கு வந்து ஒரு அதெல்லாம் டைம். நான் எதிர்பார்க்கல ப்ரோ, சீரியஸா. நீ எதிர்பார்த்தியா? கண்டுபிடிச்சிட்டியா? எதிர்பார்க்கலடா. பிரபுதேவா ஆனா ஆன்டகனிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டியா? நான் என்ன சொல்றேன்னா, பிரபுதேவா வந்து இப்ப இவரோட குரூப்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்கல்ல, அதே என்னால நம்ப முடியலடா. அப்புறம் எப்படி அவன் முதுகுல குத்துனதெல்லாம் என்னால நம்ப முடியும்? அது எனக்கு ஒரு ஏன் பெரிய க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்டுனா? விஷயமாவே படவே இல்லடா. ம் பெரிய ஒரு விஷயமாவே இல்லவே இல்ல. இப்ப ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. ட்விஸ்ட்னா என்ன ம் என்ன பண்றது? ஆடியன்ஸை நம்ப வச்சு ஒரு ஸ்டேஜ்ல ஏமாத்துறது. ஓகேவா? இதுல நம்ப ம் வைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸே அவங்க வந்து விட்டுட்டாங்க. அந்த 4 கேரக்டருக்கும் அவங்களோட போர்ஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா மேபி அது எனக்கு ட்விஸ்ட் மாதிரி தந்துருக்கும். எனக்கு தெரியல, அவ்வளவுதான். உடனே வராங்கடா, நானும் விஜய் ஃபேன் தான், ஸ்பார்க் சாங்ல வந்து தலை ஃபேன் மாதிரி நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது காய்ஸ், பண்ணோம், ஆக்சுவலி அவ்வளவுதான். 2020 கரெக்டா கோவிட் வந்து எத்தனை, நம்ம எப்படா இதுக்கு போனோம், மாஸ்டருக்கு போனோம்? ஆமா 2022 21 2020 20 21 20லயா? சரி, 21டா அந்த 21 21 20. 21ல வந்து கோரிப்பாளையம்னு மதுரையில இடம் இருக்கு. அங்க இருந்து தனியா கணேஷ் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும் வெளியே, அது அது வரைக்கும் அது எங்க நடந்து போய் இருக்குன்னா படம் பார்த்துட்டு வந்தோம். அது எங்க இருக்குன்னா தெப்பக்குளத்தை தாண்டி இருக்கு, ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும்னு அது நினைக்கிறேன். வரைக்கும் வந்து வேற தேட்டர் கிடைக்காம ஃபர்ஸ்ட் டே பார்த்தே ஆகணும்னு நடந்து போய் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆனா ம். பிளைண்டா நமக்கு பிடிச்சதுனாலே அவங்க பண்ற எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு கேட்டா அதை நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு பிலிம். இப்ப நான் விஜய் ஃபேன்ஸ்னு சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாம் நான் ம் எப்படி பாக்குறது தெரியுமா? விஜய் எந்த படம் நடிச்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்றது. இப்ப விஜய்னு சொல்றது ம் வந்து விஜய் அண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லாதீங்க. இது வந்து விஜய் நார்மலா சார், எல்லாருமே பேசுறது. தளபதி. சரி, விஜய்னா இருக்காருல்ல, விஜய்னா வந்து எந்த படம் நடிச்சாலும் அது நல்லா இருக்கு, உங்களுக்கு தான் பிடிக்கல ம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல. அது வந்து ம் இப்ப வந்து எனக்கு வந்து விஜய் பிடிக்கும், ஓகேவா? அப்ப ம் வந்து நான் என்ன நினைப்பேன், விஜய் நல்ல படம் நடிக்கணும்னு தானே நான் நினைப்பேன். ஏதாச்சும் மோசமான படம் நடிச்சா அதை போய் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் நினைக்கிறது ஒரு ரெண்டு ப்ரோ, நல்ல படம். லியோ ஆடியோ லான்ச்ல அவரே சொன்னதானே ப்ரோ, என் படமே நல்லா இல்ல அப்படின்னா நீங்க அதை ஓட விட மாட்டீங்க இல்லையோ, இல்ல அது ம். ஏத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ப்ரோ. ஆக்சுவலா என்னடா அது வீடியோ நினச்சி வந்தோம், திடீர்னு பார்த்தா பாட்காஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது கோட் படமும். நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருக்குது, உள்ளே போய் பார்த்தா வேற ஒன்றா இருக்குது. இப்போ லியோ ஆடியோ லான்ச்ல அவரே, சாரி, லியோ சக்சஸ் மீட்ல அவர் சொன்னது, என் படமே நல்லா இல்ல அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதே இதுதான் ம். இதுவும் சூர்யாவும் சொல்லியிருப்பாரு, நீங்க என் படம் நல்லா இல்லைன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பெரிய ஆக்ட்ரஸ் யாருமே வந்து நல்லா இல்லாத படத்தை கொடுக்கணும், நம்ம என்ன கொடுத்தாலும் இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற அளவுலலாம் அவங்க அந்த மைண்ட் செட்ல அவங்க இல்ல. அவங்க ஏதோ புதுசா பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ம். ஃபேன்ஸ் வந்து அதை கிராண்டடா எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு இருக்கிற பாக்ஸ் ஆபீஸையும் ஸ்டார்டமையும் கிராண்டடா எடுத்துக்கிட்டு, என்ன பண்ணாலும் நாங்க அதை ஹிட் பண்ண வச்சிருவோம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்கல்ல, அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். அது அப்கோர்ஸ் இப்போ உடனடியா மாறிடாது, பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். ஏன் இது பிரச்சனை அப்படின்னா, ஜென்ரலா ஒரு படத்தினுடைய பெரிய யுனிக்னஸோ இல்ல ஏதாவது செலிப்ரேட்டடா சொல்றதோ, அது வந்து யுனிக்கா ஒரிஜினலா இருந்தா அதை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த படத்துல வந்து ஒரிஜினல் அப்படின்னு இதோட கண்டென்ட்னு பார்த்தா ரொம்ப கம்மி. எல்லாமே எல்லாமே ரெஃபரன்ஸ். இப்போ ஒரு படத்துல வந்து ஜென்ரலா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும். அந்த ம். ஸ்கிரீன் பிளேல உங்களுக்கு ஹை மூமெண்ட்ஸோ இல்ல மீதி எல்லா மோட்டிவ்ஸோ எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஐசிங் ஆன கேட்கணுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது இது எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்து வச்சு, இல்லைங்க இது ஒரு இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ், இது ஒரு ஹை மோட்டிவ் அப்படின்லாம். இப்போ இவரு விஜய் படத்திலேயே மாஸ்டர் படம் செம்மையா இருக்கும். மாஸ்டர்ல ம். வந்து படம் ஒரிஜினலா இருக்கும். அந்த ஜேடிங்கிற கேரக்டர் ஒரிஜினலா இருக்கும். அது பண்ற விஷயம், சீனு, சீக்வன்ஸ் எல்லாமே ஒரிஜினல். நடுவுல ரெஃபரன்ஸா வந்து அந்த கபடி சீன் இருக்குல்ல, அந்த கபடி சீனை கில்லியில இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது ஐசிங் ஆன் த கேக் மாதிரி. ஆனா கோட்ல வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து ரெஃபரன்ஸா இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல எடுத்தா அது கேப்டன் விஜயகாந்தோடது, அது வந்து ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே போக 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 அதுலயே அந்த விஜயகாந்த் சாரை வந்து, விச் மீன்ஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு படத்துல, இறந்ததுக்கு அப்புறம்னு இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு படத்துல வராரு அப்படின்னா அதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம். நீங்க பெருசா இல்ல, நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்ல. விஜயகாந்த் ம். இருக்காருன்னு சொல்லிட்டாங்க, அவர் படத்துல இருக்காருன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து அது ஏதோ ஃபேஸ் ஆப்ல வந்து ஃபேஸ் ஸ்வாப் பண்ண மாதிரி தான் இருந்தது, டு பி ம். ஆனஸ்ட் எனக்கு பார்க்கும்போது. ரெண்டாவது எனக்கும் இது அப்படி. அவர் கேரக்டராவே வச்சிருக்கலாம். புரியல.
எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ரெண்டாவது அவருக்கு ஒரு கேரக்டர் வச்சிருக்கலாம் அதுல. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ட்ரெயின் சீக்வன்ஸ்ல இல்ல ஒரு 80s நடக்கிற மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அவரே வந்து காப்பாத்துற மாதிரியும் வச்சிருக்கலாம். அவர் வந்து அந்த ம் இடத்துல அவங்கள காப்பாத்துறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து அவர் அவங்களோட சீனியர் ஆபீசர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது ட்ரிபியூட்னு சொல்லலாம். இப்போ அந்த ம் இடத்துல ஃபேஸ் ஸ்வாப் மட்டும் வச்சுட்டு சும்மா ஒரு ஷாட், அது ஒரு ஷாட் மாதிரி இருந்தது. பேக்ரவுண்ட்ல ம் இருந்து எல்லா இடத்துலயும் அது விஜய்னு அப்பட்டமா தெரிஞ்சது. நடையில இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து இந்த கலக்க போது யார் இருக்குல்ல, ஓப்பனிங்ல இந்த ம். ஹஷ் கலக்க போது யார் சீசன் 1 இருக்கும். அதெல்லாம் என்ன ஆ, பண்ணுவாங்கன்னா இந்த ஈஸியா மிமிக்ரி பண்றதுக்குன்னு 4 வாய்ஸ் இருக்கும். எஸ் ஏ சூர்யா வாய்ஸ், விஜயகாந்த் வாய்ஸ், வி.எஸ். ராகவன் வாய்ஸ், இது வி கே ராமசாமி சில பேர் பேசுவாங்க, சில பேர் இவரு வினு சக்கரவர்த்தின்னு அப்படின்னு இருப்பாங்க. அந்த ம் மாதிரி வாய்ஸ் இருக்கும். அதுல ஒரு வாய்ஸ் எடுத்துட்டு வந்து அவருக்கு பேசின மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு ட்ரிபியூட்னா என்ன ஃபீல்ல இருக்கணும், ம். அந்த மாதிரி இல்ல, கரெக்ட். ட்ரிபியூட் மாதிரி இல்ல. இப்போ இது முடியுதா, இதுக்கப்புறம் அந்த மருதமலை மாமணிய முருகையா அது கில்லியில இருந்து வருது. நீங்க பாட்டு எடுத்துக்கிட்டா பாட்டுல கில்லியோட மூமெண்ட்ஸ் வருது. நடுவுல பின்னாடி கிளைமேக்ஸ்ல பார்த்தா சிஎஸ்கே தோனி அப்படின்னு அதோட ரெஃபரன்ஸ் வருது. கேமியோவா பார்த்தா எஸ்கேன்னு ஒருத்தர் வராரு. இது கம்மி. ம் இதோட விஜய் படத்தோட டயலாக பிரேம்ஜி நிறைய சொல்றாரு. நடுவுல வந்து உசுப்பேத்துறவன்ட்ட உம்மனும் இருந்தோம், கடுப்பேத்துறவன்ட்ட கம்மனும் அது வருது. அந்த ஸ்டேடியம்ல ஹலுமதி ஹபீப் போன அது வருது. இதுல ஒரிஜினலா நீங்க எவ்வளவு இது தலையோட ரெஃபரன்ஸ் வருது. மங்காத்தா பிஜிஎம், இது படையப்பா வந்து பத்தி படையப்பா பிஜிஎம் வருது. இப்போ குணா ரெஃபரன்ஸ் ஒரிஜினலா வரும். நீங்க புரியல. குணா ரெஃபரன்ஸ் வரும்ல அந்த கண்மணி அன்போடு காதலன். இப்போ நீங்க மீனாட்சி ஒரிஜினலா படத்துல. என்ன பண்ணிருக்கீங்க, ஒரிஜினலா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரொம்ப கம்மியா இருக்கு. ரெஃபரன்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்கலாம், ஆனா படம் ஃபுல்லா வெறும் ரெஃபரன்ஸ் எடுத்தா அதுக்கு கோட்டன் நம்ம பேர் வச்சிருக்கவே தேவையில்ல. தமிழ் படம் பார்ட் 3 வச்சு நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம், பிரச்சனையே இல்ல. கரெக்ட். இப்ப கரெக்ட் எனக்கு தான். தெரிஞ்சு சிவானா கோட்டை வச்சு பார்ட் 3 நிறைய பண்ணணும். வெயிட்டிங் ஃபார் தட் தமிழ் படம் பார்ட் 3. ஸோ அந்த மாதிரி ஒரு பிலிம் வந்து ஒரிஜினலா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கணும். ஒரிஜினலா நிறைய கண்டென்ட்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் மங்காத்தா விபியோட டைரக்ஷன்ல மங்காத்தா அவ்வளவு பெரிய hit ஆச்சு. ம் சென்னை 28ன்றது அவங்க ஸ்டோரியில வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்தது. அது கிரிக்கெட்டை பேஸ் பண்ண ஹிட் ஆச்சு. மங்காத்தா அதனாலதான் ஹிட் ஆச்சு. மாநாடுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்தது. அந்த ம் ரூப் ஆ, கான்செப்ட் இப்ப வந்து புதுசா இல்ல இல்ல இருக்கிறதுல ஒரிஜினாலிட்டின்ற அதான் ஒரிஜினாலிட்டின்றத தாண்டி இங்க அதை யாருமே பண்ணது இல்ல. அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி ப்ரோ தமிழ் ஒரு கமர்ஷியல் படம் தமிழ் படம் எப்படி இருக்குமோ அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ப்ரோ ஆனா இப்போ அந்த படத்துல விபியோட நான் அந்த மாதிரியா விபியோட அந்த ஜோன் ஸ்ட்ராங்கான ஜோன் என்ன ப்ரோ, அந்த கண்டென்ட் வந்து ஹாலிவுட் கண்டென்ட்டா இருக்கும் ப்ரோ. அதை எடுத்துட்டு ம் வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவார் ப்ரோ. இப்போ இதுலயே வந்து அந்த மளிகை சாமான் வாங்குற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அது எனக்கு ஒர்க் ஆ, ஆயிருந்தது ஆக்சுவலா. எனக்கு அது ஒர்க் ம் ஆயிருந்தது. பரவாயில்ல, இப்போ ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இடத்துல நம்ம ஊர் ஏஜென்ட்ஸ் இருந்தானுங்கன்னா மளிகை சாமான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சீனா யோசிக்கும் போது நல்லா இருக்கு. ஆனா அதை பிளேஸ் பண்ணி நீங்க என்ன கன்வின்ஸ் பண்றீங்கல்ல, சீனா பிளேஸ் பண்ணிருக்கலாம்னு ம் சொல்றேன். ம் ரெண்டாவது ஒரு சாட் அதான் ஏஜென்ட். இப்ப வந்து என்னன்னா இப்ப சாட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா. ஹாலிவுட்ல அது எடுக்கிறப்ப அது அப்படியே ரொம்ப பயங்கரமா ஆக்ஷனா அப்படி வந்து அவங்க எடுத்துட்டு என்ன பண்றாரு இந்த மாதிரி டிபிக்கல் இந்தியன் ஃபேமிலி அந்த காமெடி அதெல்லாமே கொண்டு வராரு. இப்ப அதை கொண்டு வர்றது எதுவுமே பிரச்சனையே கிடையாது. இப்ப அதை ஸ்பூஃப் பண்ற மாதிரியே அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூஃப் மாதிரின்னு வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டாலும் அதை கன்வின்சிங்கா நமக்கு சொல்லணும்ல, அந்த இதுதான் இங்க miss ஆகுது. அவ்வளவுதான். ம் அதுதான். அப்புறம் அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல ப்ரோ, ம் இப்போ கேரக்டரைசேஷனாவே ஒரு சாட் ஆபீசர் அப்படின்னா துப்பாக்கி ஏன் அவ்வளவு பெரிய பேசப்படுது, அந்த துப்பாக்கி ஜெகதீஷ் கேரக்டர் ஏன் பேசப்படுது? ஏன்னா அவன் கிளைமேக்ஸ்ல என்ன பண்றான் அப்படின்னா அது வரைக்கும் இருந்து அவன் அந்த இடத்துல அவன் தங்கச்சின்னு தெரிஞ்சு அவளை அந்த டெரரிஸ்ட் குரூப்ல விடுறான். புரியுதா? நமக்கு பதறும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னுவாங்க. ம் அவன் தான் ரா ஏஜென்ட்னுவான். மிலிட்டரி மேனை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அவனை கொண்டாங்க, அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் தம்பி அந்த இடத்துல வந்து நின்னா அவரை வந்து ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஜெகதீஷன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன் தங்கச்சியை வைக்கிறான், லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து அவனே சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பாமா மாறுற ம் மாதிரி ட்ரை பண்றான்.
அதனால அந்த கேரக்டர் வந்து அப்படி நிக்குது தனியா. அதுதான் அதே என்ன ஆன்டி டெரர் ஸ்குவாடுனா அந்த மாதிரிதான் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆபீசர்ஸ எப்படி இருப்பான், அவங்க ஃபேமிலியை விட இந்த கொடுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பிரசாந்த் அவர் பொண்ணுக்காக சண்டை போடுறதோ இல்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் வருது இல்ல, ஃபேமிலின்ற ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து வருது இல்ல, அதெல்லாம் வந்து டோன் டவுன் பண்ணிருக்கலாம்னு சொல்றேன் நான் கொஞ்சம். அப்கோர்ஸ் நீங்க ஃபேமிலி என்டர்டெய்னரா போறீங்க, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல மனோஜ் பாஜ்பாய் வந்து இதே மாதிரி சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரிதான் இருப்பாரு. ஆனா அவருக்கு தனியா ஃபேமிலி இருக்கும். இப்ப இந்த ஃபேமிலி லைஃபையும் இந்த டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட இந்த லைஃபையும் அவர் எப்படி பேலன்ஸ் பண்றாருன்றத பக்காவா காட்டியிருப்பாங்க, கன்வின்சிங்கா காட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க சீசன் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல ரொம்ப பேலன்சிங்கா இருக்கும், நம்புற மாதிரி இருக்கும். அதாவது இவனுக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றது இருக்கட்டும், அவன் என்ன அப்படின்னா டக்குன்னு ஒரு போன் அடிப்பான், அவன் பொண்ணோட ஸ்கூலை இடிக்க போவாங்கன்ற மாதிரி டக்குன்னு ஒரு போன் அடிச்சு அவனுக்கு எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுவானுங்க. இதுலயும் ஒரு சில சீன்ஸ் வருது, ஆனா அது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. ஒரு சாட்னா அவங்களுக்கு எந்த அளவுல அத்தாரிட்டி இருக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும். அவங்க நினைச்சா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இவங்களுக்கு இந்த மாதிரி பவர் இருக்கு, கன்வின்சிங் இல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு சீன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்றேன், நான் வெயிட் பண்ணி பிரசாந்த் அண்ணன் கிளம்பி வரதா, நான் வந்து உனக்கு போன் அடிச்சேன், நீ எடுக்கல, அதான் நான் ஃபிளைட் பிடிச்சு வந்துட்டேன் அப்படின்னு. ப்ரோ இல்ல ப்ரோ இது பண்ணலாம். இப்ப இதேவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்துல பண்ணியிருந்தா, இதே வந்து பாலிவுட்ல பண்ணியிருந்தா, ஹாலிவுட்ல பண்ணியிருந்தா நீங்க ஏத்துக்குவீங்க அப்படின்னுவீங்க. சீக்ரெட் ஏஜென்ட்னா எங்கெங்கயோ போவாங்க அப்படின்னுவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டோட அத்தாரிட்டி என்ன, அவர் நினைச்சா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும், கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். என்ன இவன் நினைச்சா என்னென்னலாம் பண்ண முடியும், அவன் பவரோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்க புரிய வச்சிருக்கணும். ஒரு சாட் ஏஜென்ட்னா அவன் பவர் என்ன, அவன் பவரோட லிமிடேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். இதுல அவன் பவர் என்ன அப்படின்றத அவ்வளவு கிளியரா சொல்லல, அவன் பவரோட லிமிடேஷன் என்ன அப்படின்றதையும் அவ்வளவு கிளியரா சொல்லல. மூணாவதா அவனுக்கு ஆப்ஸ்டக்கல் வருது இல்ல, அந்த ஆப்ஸ்டக்கலை அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தாண்டி கஷ்டப்படுறான் அப்படின்றத சொல்லியிருக்கணும். இதுல அவங்களுக்கு எல்லா டாஸ்க்கும் வருது, அவங்களுக்கு வர்ற எல்லா டாஸ்கையும் அவங்க ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடுறாங்க. அந்த எந்த டாஸ்க் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த ஜீவன்ற கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கு. அதுலயும் பிரெயின் கேம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லா வந்து அந்த ஜீவன் கேரக்டரே தான் பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லா வந்து இந்த கேரக்டரே தான் பெருசா இருக்கு, காந்தி கேரக்டரே தான் பெருசா இருக்கு. இது எப்படி இருக்கணும்னா இததான் இன்டெலிஜென்ட்டா தனி ஒருவன்ல பண்ணிருப்பாங்க. இவன் ஒண்ணு பண்ணுவான், இது வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி பண்ணிருக்கணும். ப்ரோ டிபார்ட்டட் படம் இருக்கும் ப்ரோ, மார்டின் ஸ்கார்செசியோடது, அதுல செம்ம கிளவரா இருக்கும் ப்ரோ. யாருன்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு, அவன் ஆள் உள்ளேதான் இருப்பான், உள்ளே இருந்துட்டு அது பர்ஃபெக்டா நடக்கும், அவன் தான் தெரியும் நமக்கு. ஆனாலும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியே இருக்கும். கைதி படம் எடுத்துக்கோ, அதுல அந்த அஜாஸ் அகமது அப்படின்ற ஒரு கேரக்டர் வருமா, அது அந்த அன்பு கேங்லயே தான் இருக்கும். அந்த கேரக்டர் இந்த வேலையை பர்ஃபெக்டா பண்ணும். இந்த குள்ளநரி வேலை பாக்குறத இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம். ஆனா அது வந்து அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. நான் முழுக்க முழுக்க சொல்றது எதுவுமே இது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு காமன் ஆடியன்ஸா பார்த்தா உங்களால எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியும். ஆனா அதுதான் உங்களால கொடுக்க முடிஞ்ச பெஸ்டா அப்படின்றதான் இங்க கேள்வியே. அதை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அப்படின்றத தாண்டி இப்ப காமன் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி படம் இருந்தாலும் பாப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது காமன் ஆடியன்ஸ்ன்றத தாண்டி நம்ம வந்து உழைப்பு அவ்வளவா போடாம உழைப்ப போட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதாம நம்ம நார்மலா எழுதுனாலே அவங்க ஏத்துக்கிடுவாங்கன்ற ஒரு லிபர்ட்டி இருக்குல்ல. இது வந்து நிறைய நேரத்துல தப்பா இருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா இப்போ இது இருந்தது, முன்னாடி இருந்தது இந்த ஏபிசி அப்படின்ற ஆடியன்ஸ் இருந்தது, சொல்றது தப்புதான். ஆனாலும் இப்ப வந்து அது குறைஞ்சிருச்சு. அந்த சென்டர் வச்சு படத்துக்கு பண்றது அப்படின்றதெல்லாம் இல்லாம மொத்தமாவே வந்து எடுத்து பண்றாங்க, கண்டென்ட் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்து அவங்கள கிராண்டடா எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டே வந்திருக்கலாம். எக்ஸாம்பிளா நீங்க பாட்டு வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துக்கிறாங்க, இவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அந்த சாங் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இப்ப விசில் போர்டெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன் தியேட்டரிக்கல் வெர்ஷன்ல, நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது, வைப் மெட்டீரியலா இருந்தது. சின்ன சின்ன கண்கள் வந்து ஓகேவா இருந்தது. அது அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கணுமா அப்படின்ற கேள்வி இருந்தது. அந்த பாட்டு வந்து எனக்கு பாக்குறப்ப அது ஒரு ஹோல்சமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
இல்ல அது வந்து மாண்டேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ம். அதாவது சிஎஸ்கே மாண்டேஜஸ் அவன் ஃபேன் அந்த ஃபேமிலிக்குள்ள வந்துட்டான். டிஷர்ட் கொடுக்கறது அதெல்லாமே அப்படியே காட்டுறது. இல்ல அது வந்து சாங் என்ன கன்வே பண்ணுதுன்ற மீனிங்கா அது தேவை, ரொம்ப தேவை அந்த இடத்துல. ம். பட் அது நான் தான் சொல்றேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து கொஞ்சம் இதுவாவே போற மாதிரியே தான் இருந்தது. அதாவது நம்புற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும்லடா, ப்ரிடிக்டபிலிட்டிடா. ம். ரெண்டாவது, இப்ப இவங்க பேசினா ஆப்போசிட்ல இருந்து, இப்ப தளபதி ஃபேன்ஸ் இதை பேசுறாங்கல்ல, இதுக்கு ம். ஆப்போசிட்ல தலை ஃபேன்ஸ் வந்து விநாயக் மகாதேவ் வில்லன் அப்படின்ற மாதிரி ஏன் எடுத்துட்டு வரானுங்க? அந்த விநாயக் மகாதேவ்ங்கிற கேரக்டர் வந்து ஆக்டிங் அளவுல அது வந்து எப்பவும் அஜித் என்ன சப்டிலோ பண்ணிருப்பாரோ அதே தான் அதுலயும் இருக்கும். ம். ஆனா அந்த கேரக்டர் ஆர்க்கா எழுதியிருப்பான்ல, ம். ரைட்டரா ஒருத்த உட்காந்து கேரக்டர் ஆர்க்கா எழுதுறான்ல, அதுல வந்து அந்த கேரக்டருக்கு ப்ரிடிக்டபிலிட்டி ஃபேக்டர்னு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல, ம். அதை வந்து விநாயக் மகாதேவ் கேரக்டர் கொஞ்சம் கிராஸ் பண்ணுது ஈஸியா, ஆடியன்ஸால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதனாலதான் வில்லன் அப்படின்ற இடத்துல அந்த கேரக்டர் நிக்குது. இந்த பையன் உள்ள வரல ஜீவன்றவன், இவன் உள்ள வரும்போதே இதுக்கப்புறம் இவனால பெரிய பெரிய குழப்பம் வரப்போகுது, இவன் தான் எல்லாத்தையும் பண்றான்றதை ஈஸியாவே ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ம். என்னால முடிஞ்சது. மேபி அது ஒரு சில நார்மலா இப்போ பார்க்காம இருக்கிறவங்களுக்கு. ஆனா இது வந்து அதிகமா பார்த்து கொஞ்சம் பிலிம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா இருந்தாவே அவங்களால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும் இத. அந்த அளவுல தான் இருந்தது அது. அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் அவன் தான் தெரிஞ்சிருச்சு, அதை கொண்டு வந்து காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சது இருக்குல்ல, அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்க வேண்டாம். அவன் மூஞ்சியை காட்டிடுவோம், ம். காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அப்படியே வரிசையா அவன் ஒண்ணு பண்றான், அதுக்கு அகைன்ஸ்டா காந்தி ஒண்ணு பண்றான், காந்திட்ட அவன் தோக்கணும், தோத்துட்டு திருப்பி இவன் அவனை போய் தோக்கடிக்கணும். இந்த மாதிரி ஆப்ஸ்டகல் மேல ஆப்ஸ்டகல் வச்சுக்கிட்டே இருந்தோம் ஏன், அப்பதான் வந்து கேரக்டரா பரவாயில்லையே எவன் ஜெயிப்பானே சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஏன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீரிஸா வச்சிருக்காங்கன்னா, அதுல ஒரு கேரக்டரை காட்டுவாங்க, இவன் தாண்டா இனிமே எல்லாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம்ல, அந்த டயத்துல அந்த கேரக்டரை கொன்றுவாங்க. அப்போ வந்து ஆடியன்ஸா பார்க்கும்போது எந்த கேரக்டர்லயுமே ரிலை பண்ணியிருக்க முடியாது. ம். ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் தாண்டா கடைசியில ஜெயிக்க போகுதுன்னு ரிலை பண்ணியிருக்க முடியாது. இப்ப இது நம்ம என்ன இப்ப நம்ம பிலிமுக்குள்ள வரும்போதே தெரிய போகுது நமக்கு, விஜய் தோக்க போறது இல்ல, அவரு தான் ஜெயிக்க போறாரு கிளைமேக்ஸ்ல. எந்த விஜய் நல்ல விஜயோ அந்த விஜய் தான் கிளைமேக்ஸ்ல ஜெயிக்க போறாரு, அது நமக்கு நல்லா தெரியும். அதை ம். எவ்வளவு சர்ப்ரைசிங்கா சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்கோட, அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய எலமெண்ட்ஸோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸோட சேர்த்து சொல்லியிருக்கணும். நீங்க வெறும் ஹை மொமெண்ட்ஸையும் ரெஃபரன்ஸையும் மட்டுமே வச்சுட்டு ஸ்டோரிலையும் ஸ்கிரீன் பிளேலையும் உங்க ஃபோக்கஸை ரொம்ப குறைச்சதுனாலதான் இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு ஒரு ஒரு இடத்தையே அந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்றது ஜென்ரல் தாட்டு. நான் பேசின நிறைய பேர்கிட்ட, அந்த ஃபேன்ஸா இல்லாம ஜென்ரலா மூவி பார்த்தாங்கல்ல, அந்த ம். மாதிரி இருந்த நிறைய பேர் சொன்னது இதுதான். ஸ்டோரி வந்து எமோஷனே கனெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். என்னன்னா பரபர பரபர பரபரன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, நிக்கணும், அந்த எமோஷனுக்கு இடம் கொடுக்கணும், இதுதான் செய்ய போறீங்க அப்படின்றத ஆடியன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணி முடிச்சிற மாதிரி இருக்கு. இப்ப அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சுட்டு போவார்ல, ம். உட்கார வச்சுட்டு போகும்போதே தெரியுது அவ்வளவுதான், இந்த திருப்பி வந்து பார்த்தா அந்த பையன் அங்க இருக்க மாட்டான் அப்படின்னு. இவனை காணாம போயிடுவான், இல்ல கடத்திட்டு போயிடுவாங்க, இல்ல ஏதாவது பண்ணி எங்கேயாவது போயிடுவான், இதுதானே தெரிஞ்சிருது. அப்படி நாம ப்ரிடிக்ட் பண்ணி அது கரெக்டா இருக்கிற அளவுக்கு ஏன் அதை வைக்கணும்ன்றானா? அது ஓகே தானா? ஆமா, அது கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். அதைத்தான் நானும் சொல்றேன். ஒண்ணு அதுக்கு டைம் கொடுக்கணும், இல்ல வேற ஏதாச்சும் எழுதி இருக்கணும். அதுல எதுவுமே ஒரு இல்லாம ஒரு எமோஷன் நார்மலா ஆடியன்ஸ். பாக்குறப்பே சொல்லு சொல்லு சொல்லு. நார்மலா நார்மலா பாக்குறப்பே நமக்கு தெரிஞ்சிருதுடா நிறைய விஷயம். இப்ப வந்து ம் இன்னொன்னு, இப்ப இந்த படம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சைட் எல்லாம் சொல்றத விட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி இல்லாம போங்க, அப்படி இல்லாம போங்க, மூளையை கழட்டி வச்சுட்டு போங்க, இப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு ஒரு படம் பார்க்கணுமா? ஒரு டைம் நார்மலா நான் ஜீரோ ஹைப்ல தான் போனேன், இல்ல இருந்தாலும் அந்த ப்ரோ, படம் இப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத, நீ ஏன் இல்ல பாக்குறேன்னு இல்ல கேட்பாங்க. இல்ல இல்ல இன்னொன்னு என்னப்பா சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வாழை மாதிரி படம் வந்தாலும் அதை பார்க்க மாட்டீங்க, அது வந்து ம் சோகமா இருக்கு, அதை வாழ்க்கையில விமர்சனம் பண்றீங்க. இதை தாண்டி எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. என்டர்டைன்மெண்ட் படம் வேணும்னு சொல்றீங்க. என்டர்டைன்மெண்ட் படமா நல்ல கமர்ஷியல் படமா வந்தா அதை வந்து நீங்க இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்றாங்க. ம் இப்ப இது வந்து என்டர்டைன்மெண்ட் படமா எனக்கு தெரியல. கமர்ஷியல் படம் வந்து இப்ப இது வந்து விஜயோட டாப் 5 மூவிஸ் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க இந்த படத்தை.
சேர்த்துட்டு இது ஒரு நல்ல கமர்ஷியல் படம்னு சொல்றாங்க. இது நல்ல கமர்ஷியல் படம் ஃபர்ஸ்ட் கிடையாது என்னை பொறுத்தவரையும். கிடையாது கிடையாது. எனக்கு கிடையாது. ஓகேவா? நான் எனக்கும் எதிர்பார்த்து கிடையாது, போனது நானும் சொல்றேன் கிடையாது. நார்மலா ஒரு தெரி மாதிரி ஒரு மூவி வேணும். அதுல ரொம்பலாம் எதுவும் இருக்கு. அதுல ஹீரோ பில்டப் இருக்குமா? ஹீரோ பில்டப் இருக்கும், ரொமான்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம். ஆக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும், அந்த அப்பா பொண்ணு எமோஷன் இருக்கும். சிம்பிளா இருக்கா? கமர்ஷியல் படம் தான், அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு, எல்லாமே இருந்துட்டு போட்டோம். பாக்குறப்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குல்ல. அதுல நிறைய ஹை மூமெண்ட்ஸ் அவங்க படத்துல எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரிதான் மெர்சல் வந்து ஸ்டோரி வைஸா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்மளால டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை இவன் தான் இப்படி மாறிட்டானா, ஒருவேளை இது இவனா, ஒருத்தவன் தான் இந்த 2 வேலையும் பண்றானா, ப்ரோ கொல்லவும் செய்யறான். அந்த எலமெண்ட்ஸை தாண்டி மெர்சல்ல அந்த எமோஷன் இருக்கும் ப்ரோ. நம்மளோட அது கனெக்ட் ஆகும் ப்ரோ. அந்த இடத்துல உண்மையாவே அது சொல்லுவாங்கல்ல, இவங்க சும்மா சொல்லுவாங்க அட்லி அட்லி அப்படி, அட்லினா காப்பி கேட் அப்படின்னு. இங்க யாருமே முதல்ல ஒரிஜினலே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இருந்து எடுத்து, இதை இளையராஜாவே சொல்லியிருக்காரு. இது அவர் வந்து மியூசிக் வச்சு சொன்னாரு. பட் மத்தபடி பிலிம்ஸ்லயோ இல்ல ரைட்டிங்லயோ எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டு வர்றதுதான். அத எவ்வளவுக்கு எவ்வளோ தெரியாத மாதிரி பண்ணி சக்சஸ் ஆகுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டைரக்டர் வந்து பெரிய ஆள் ஆகுறாரு. அவ்வளவுதான். அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மியூசிக் டைரக்டர் பெரிய ஆள் ஆகுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அட்லி வந்து கொஞ்சம் அதை ப்ரிடிக்டபிளா அப்படியே எடுத்து வைக்கிறாரு. அவ்வளவுதான். அதை அவர் கொஞ்சம் மாத்தலாம். சரி, அந்த டிஸ்கஷன் வேற, அதை விட்டுருங்க. ஆனா அந்த எமோஷனை கொடுக்குறது, அந்த எமோஷன் ஆடியன்ஸ்ட கன்வே பண்றது இருக்குல்ல, அது கஷ்டம். ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து அந்த வேலைய இந்த படத்துல ஒரு சீன் இருக்கு, அந்த பையன் வந்து இறந்துட்டான். இப்ப அதுல வந்து விஜய் வந்து அழுகுறாரு. ஓகேவா? விஜய் வந்து அழுகுறது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீயும் அழு அப்படின்னு சொல்ற மாதிரி, அது ரொம்ப போட்டு திணிச்ச மாதிரியே இருந்துச்சு. அவர் அழுகும் போது நம்ம அழுகணும். இப்ப கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு அது நீங்க கனெக்ட் ஆகும் நீங்க சொல்லலாம். மெர்சல் படத்துல கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல. நான் பார்த்தேன், விஷுவலா தியேட்டர்ல பார்த்தேன். இப்போ மெர்சல் படத்துல அதான் நான் சொல்றேன். மெர்சல் தான் சொல்லுவாரு. மெர்சல்ல வந்து என்னன்னா, அந்த அவங்க ஒய்ஃப் வந்து செத்துருவாங்கல்ல, செத்தக்கப்புறம் அவர் அழுகிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீன்ல வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு எஸ் ஜே சூர்யாட்ட. அப்ப வந்து அந்த டீ கடையில நின்று, அப்பாடா எப்படியோ ஒருத்த ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அதுல லைட்டா தான் அது ரொம்ப ஜென்யூனா இருக்கும். அது அவ்வளவு கலங்கின மாதிரி இருக்கும். பார்த்தாலும் அது வந்து இது வந்து ஒரு வாவ் மொமெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் அது எல்லாமே இந்த படத்துல நிறைய மிஸ் ஆகுது. இப்ப நான் சொன்னா அப்ப எப்படி அழுகணும் நீ சொல்லுவியா, உனக்கு தெரியுமா, டைரக்டரோட உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. 200 கோடி கொடுங்க பார்க்கலாம். நீ முட்டு கொடுக்கறதுனா முட்டு கொடுத்துக்கோ, அவ்வளவுதான். எனக்கும் இப்ப வந்து இதுதான் கமர்ஷியல் படம் என்கிட்ட வந்து நீ திணிக்கிறீல, அதை நான் தப்புன்னு சொல்றேன். ப்ரோ ஆக்சுவலி இங்க என்னன்னா, விமர்சன உரிமை எல்லாருக்குமே இருக்கு. என்ன ஒண்ணு, இப்போ நான் வந்து காசு கொடுத்த டிக்கெட் வாங்குறேன் அப்படின்னா, நான் கொடுக்குற பணத்துக்கு நான் என்ன பாக்குறேனோ விஷுவலா, அந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் எண்டு கிரெடிட்ஸ் போடுறாங்கல்ல, அது வரைக்கும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் முழுக்க விமர்சனம் பண்ற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. பிடிஎஸ்ல நான் ஒண்ணு பண்ணுவேன்ல, தனிநபர் விமர்சனமா, அதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா நான் படமா பார்த்து விமர்சனம் பண்றல, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, எனக்கு ஒர்க் ஆகியிருக்கோ எனக்கு ஒர்க் ஆகலையோ, அவர் நல்லா நடிச்சிருக்காரோ நல்லா நடிக்கலையோ, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கோ இல்ல நல்லா இல்லையோ, எல்லாத்தையும் சொல்றதுக்கான முழு உரிமை அந்த படம் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கு. அவங்களோட வேல்யூபிளான டைமை இன்வெஸ்ட் பண்ணி அந்த டைமை அவருக்காக ஸ்பெண்ட் பண்ணி வந்து படம் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த ஃபேன்ஸுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த ரெஸ்பெக்டை கிராண்டடா எடுத்துக்கும் போதுதான் அது வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம்க்கு உள்ளாகுது. அதை மதிச்சு ஆடியன்ஸை வந்து இந்தாங்க 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 அப்படின்னு அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, இதை வச்சுக்கோங்க, இது முடிஞ்சா பாருங்க, இதை பண்ணுங்க பாருங்கன்னு. அந்த பிலிம் என்ன சேலஞ்ச் பண்ணதில்ல நான் பார்க்கும்போது. அப்படி இருக்கிற எல்லா படங்களுமே பெரிய அளவுல ஹிட் ஆகுது. அந்த படத்தை ஆடியன்ஸ் நல்ல விதமா ஜெனியூனாவே ஏத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் மகாராஜாவை சொல்லுவேன். இந்த வருஷம் வந்ததுல, ரீசெண்டா வந்ததுல அந்த படம் என்ன ஃபீட் பண்ணுச்சு, என்ன அந்த படம் மதிச்சுது. எனக்கும் தெரியும், அதனால இவன் கண்டுபிடிச்சிருவான்டா, இவனுக்கு நம்ம ஒரு சேலஞ்சு கொடுக்கணும்டா அப்படின்னு மகாராஜா என்ன மதிச்சுது. என்னை மதிச்சு என்னை யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த படம். அப்படிப்பட்ட படங்கள் நிறைய வரணும். பெரிய ஆக்டருக்கு அந்த மாதிரி படங்கள் தேவையா அப்படின்னு கேட்டா, அது வந்து மேபி அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்கு, அவங்களுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, அவங்க எல்லாம் பேங்கபிளா இருக்காங்க, போட்டா எடுத்துட முடியும்.
ஆனா ஏன் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்றது ஒரு ரிக்வெஸ்டாவோ கொஸ்டினாவோ எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கான லிபர்ட்டி இருக்கு. நீங்க போடுற பணத்துக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் வந்துருது. மினிமம் டெபாசிட் ஆக்டர் தானே எல்லாருமே, மினிமம் கேரண்டி. நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது ஈஸியா ரெக்கவர் பண்ணிட முடியும், ரிஸ்க் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இதோட நின்றுறீங்க? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்களேன், இன்னும் நிறைய இன்னும் பெஸ்டா பண்ணலாமே அப்படின்றதான் இல்ல நீங்க சார், பண்றீங்க. என்ன படம் வந்தாலும் பார்க்க தான் போறாங்க ஆடியன்ஸ். இப்ப பீஸ்ட் வந்து நம்ம மொக்கன்னு சொன்னாலுமே பாக்ஸ் ஆபீஸ் வைஸா 300 கோடி அடிச்சிருச்சு படம். ஆமா வாரிசுமே அப்படிதாங்க. வாரிசு வந்து பீஸ்டோட அந்த ப்ரோ, சாங்ஸ் வந்து பீஸ்ட் நல்லா இருந்துச்சு. மொக்கன்றதை விட அதோட ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இருக்காது ப்ரோ. மேக்கிங் வைஸா எனக்கு அது பிடிக்கும் ப்ரோ. நிறைய டெக்னிக்ஸ் அதுல, அந்த மோகபாட் யூஸ் பண்ணதுல இருந்து அதான் அவங்க அந்த இப்ப நான் வந்து டெக்னிக்கலா மொக்கன்னு எனக்கு சொல்றது பிடிக்கும். அந்த ஸ்டோரியா அது என்கேஜ் பண்ற விதத்துல தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி தான். அதை தான் நான் சொல்றேன். மத்தபடி டெக்னிக்கலா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இப்ப லியோவே நல்ல எடுத்துக்கோ. ஃபிலிம்ஸ் தான் டெக்னிக்கலா. இப்ப டெக்னிக்கலா லியோல ஸ்ட்ராங்கான வந்து ஃபிலிம். லியோல வந்து அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. எல்லா படத்துலயும் நிறைய பேர் ஒர்க் பண்ணதான் செய்யறாங்க. அது டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கான படம். அது எப்ப நமக்கு தெரியுதுன்னா, இன்னொருத்தவங்க வந்து அதை வச்சு இது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இது வந்து பண்ணது இல்ல ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்பதான் இது எல்லாமே நமக்கு தெரியுது. ஓகேவா? ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவும் அந்த கதையும் தானே, அதுதானே முக்கியம். அது வந்து இந்த ஹிச்காக் படத்துல சொல்றதான் ப்ரோ, உங்களுக்கு நல்ல படம் வேணும் அப்படின்னா 3 விஷயம்தான். நம்பர் 1 ஸ்கிரீன் பிளே, நம்பர் 2 ஸ்கிரீன் பிளே, நம்பர் 3 ஸ்கிரீன் பிளே. ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே இருந்தாலே கிட்டத்தட்ட 50% ஆஃப் யுவர் ஜாப் இஸ் டன். உங்க வேலை முடிஞ்சது. மீறி அந்த ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு போய் நீங்க எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் வேலை உங்களுக்கு. கரெக்டா அதுலதான் உங்களுக்கு டாஸ்க் இருக்கு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஓகே. பட் அந்த 69லயாவது இதை வந்து எனக்கு ஹெச் வினோத் அவர் சொன்னாரு, அவர்கிட்ட 100% மை ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாவது ஏதாவது இருந்திருக்கும். அவர் ஹெச் வினோத் வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும். ஆனா ஹெச் வினோத் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனா கொடுப்பாரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் டைரக்டர்ஸ் இன் பாலிவுட். அவரு ஆடியன்ஸை கிராண்டடா எடுக்காம, அவங்களுக்கு வந்து ஏதோ அவர் பண்றது ஃபெயில் ஆகலாம் ஒரு சில இடங்கள்ல, ஆனா அவர் கிராண்டடா எடுத்துக்கல. புதுசா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நிறைய பண்ணணும் அப்படின்னு அவர் கான்ஸ்டன்டா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த விதத்துல ஹெச் வினோத்திட்ட வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் நான் 69 வச்சு சொல்லும் போது. ஸோ அதை தாண்டி வந்து இப்ப நாங்க வந்து இப்ப சொல்றதுமே இப்ப பர்சனலா நாங்க யாரையுமே இதுல அட்டாக் பண்ணவே இல்லை. நாங்க ஏன் இதை எங்க 2 பேருக்குமே விஜய ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லா படமே பாக்குறவங்க தான். இப்ப நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். எங்களுக்கு விபியே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மங்காத்தா மாதிரி இப்போ ஒரு படம் வந்து ஏகே வந்து பண்ண முடியாது. இப்ப இதுவரை பண்ணல. மங்காத்தாக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு படம் வரவே இல்லை. நம்ம பார்த்தாலுமே என்னடா இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்டே தான் இருக்கும் படம். அப்படி ஒரு படம் பண்ணவரா அப்படி படம் பண்ணாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. அங்க வந்து ஒரு இடத்துல கூட டீட்டெயிலிங் அவர் விடல. நான் வந்து இது எப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவ்வளவு விஷயம் அவர் அதுல பண்ணியிருக்காரு சப்டலா. அப்படின்றப்ப ஏன் இதை வந்து இதுல பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை என்ன சொல்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கலாம். இந்த ஜென்ரேஷன் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒர்க்கு வந்து கொஞ்சமாக்கும். இப்போ நீங்க இந்த கடைசி சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்னு சொல்றாங்க, ஆனா அதுல வந்து லீக் 2024னு போட்டிருக்கு. அதை கூட விட்டுரு. ஒரு ஷாட்ல 2023 இருக்கு, ஒரு ஷாட்ல 2022 இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது? இதை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? இப்ப வந்து கடைசி 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சமாச்சும் என்கேஜிங்கா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அது சுத்தமா அது எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா இப்ப ஒருத்தன் படம் பாக்குறான்னா அவனை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள இழுத்துட்டு வரீங்கன்றதா மேட்ரு. நான் உள்ள கனெக்ட் ஆகணும்னு தான் நினைக்கிறேன் படத்துக்குள்ள, ஆனா சுத்தமா கனெக்ட் ஆக முடியல. கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இது கண்ணு முன்னாடி படுறப்ப எப்படி ஒருத்தனால கனெக்ட் ஆகணும் டக்குன்னு? நான் வந்து மிஸ்டேக்கை தேடி பாக்குறேன்றத நீங்க சொல்லலாம், ஆனா இது நிறைய பேர் கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது. அவ்வளவுதான். இது எல்லாமே தாண்டி வச்சு நான் ஒரு படம் பார்க்கணும்னா என்னால அப்படிலாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. அவ்வளவுதான். அது கரெக்டு தான் ப்ரோ. இன்னொன்னு வந்து அந்த கேரக்டரைசேஷனா சொன்னாங்கல்ல, அந்த வில்லன் ஜீவன் ஒரு பெரிய பயங்கரமான வில்லன், எவ்வளவு கொடூரமான வில்லன் பாத்தியா? ஹீரோயினவே லவ் பண்ண பொண்ணே கொல்றான் அப்படின்னு. சரி ஓகே, நீ செலிப்ரேட் பண்ணிக்கோ, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா மங்காத்தா விநாயகோட கம்பேர் பண்ணி சொல்றதெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? நானும் அணில் தான்டா. இல்ல நான் ஆல்ரெடி சொன்னதான் என்னன்னா, விநாயக்கோ சரி ஜீவனோ சரி, அவங்களோட ஆக்டிங் அவங்கள பெரிய வில்லன்களா இல்ல அந்த மாதிரி ஆவலாம் காட்டல. அவங்களுடைய கேரக்டர் ஆர்க்கு, அது எழுதப்பட்ட விதம், அது எவ்வளவு ப்ரெடிக்டபிளா இல்ல அன்பிரடிக்டபிளா இருக்கு அப்படின்ற ஃபேக்டர்.
அடுத்து இவன் இதாண்டா பண்ண போறான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் நல்ல வில்லனா ரெக்கக்னைஸ் ஆக மாட்டான், எவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாலும். ம். இவன் எதுவுமே இவனால பண்ணவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தாதான் அந்த இடத்துல அவன் பெரிய வில்லனா வருவான். அதாவது அந்த ப்ரெடிக்டபிலிட்டியை அவன் உடைக்கணும் ஒரு வில்லனா இருக்கிறவன். அப்படி இருந்தாதான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆவான். ம். ஏன்னா இந்த கோட்டுக்கே அந்த ஸ்ட்ராங்கான அப்பதான் நமக்கும் தோணும் எப்ப நீங்க இவனை கொல்லுவீங்க அப்படின்ற ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். ஆனா இந்த கடைசி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ல ஒரு டென்ஷனும் கிரியேட் ஆகவே இல்லை. என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அது பாட்டுக்கு ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஒரு சைடு உட்காந்து. அவ்வளவுதான். அது ஒண்ணு. அந்த ஸ்பார்க் சாங் வச்சதுக்கு பதிலா உண்மையாவே ஒரு உண்மையா லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி வேணா சீன் வச்சிருக்கலாம். ஸ்பார்க் சாங்குக்கு பதிலா அந்த இடத்துல சீன் வச்சிருக்கலாம் நீங்க, ஏதாவது ம். சீனாவோ இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இவன் அவளை உண்மையாவே லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் அவனை கழுத்தறுத்து கொள்றான்னு வச்சுக்கவேன், அந்த ம். இடத்துல அந்த கேரக்டர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து இப்ப நம்ம மங்காத்தா பார்த்தாலுமே இதேதான் நடந்துட்டே இருக்கும். சரி, ம் ஓகே, இவன் கெட்டவனாவே இருந்தாலும் லவ்வுக்கு வந்து ஒரு மாதிரி உண்மையா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்பதான் அந்த ப்ரெடிக்டபிலிட்டி அந்த கேரக்டர் உடைக்குது. ஆஹ் ப்ரெடிக்டபிலிட்டி அந்த கேரக்டர் உடைச்சு அவங்க அப்பாவை தள்ளி விடுது. அப்ப நம்மளுக்கே ஷாக் ஆகுது, நீ என்ன இவ்வளவு பெரிய கெட்டவனாடா அப்படின்ற ஒரு ஷாக் கொடுத்ததுல. அந்த இடம் தான் விநாயக் மகாதேவுக்கும் ஜீவனுக்குமான வித்தியாசம். அந்த கேரக்டர் ம். ப்ரெடிக்டபிலிட்டியிலேயே ஜீவன் இருந்துட்டதுனால ஜீவனை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான வில்லனா ஏத்துக்க முடியல. அந்த கேரக்டர் ப்ரெடிக்டபிலிட்டியை விநாயக் மகாதேவ் உடைச்சதுனாலதான் விநாயக் மகாதேவ் ஒரு நல்ல வில்லனா நிக்க முடியுது. இதுல ஆக்டிங்க்கு சம்பந்தமே கிடையாது, அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் தான் காரணம் முழுக்க முழுக்க. இன்னொன்னு, இந்த படம் ஃபுல்லாவே பார்க்கும்போது மீனாட்சி சௌதரியோட அந்த ஸ்ரீநிதி கேரக்டர் இருக்குல்ல, அந்த ம். ஸ்ரீநிதி கேரக்டர் வந்து ஏதோ ஜீவன் வந்து அடிக்கடி இவன் தான் போவான், அவ தான் தேடி தேடி வராளே தவிர அது பார்த்தாலே தெரியுது இவன் அவளை பச்சையா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போதே. ம். அங்க யூஸ் பண்ணிக்கிறான், டக்குன்னு பார்த்தா ஸ்பார்க் சாங்க்கு யூஸ் பண்ணிக்கிறான், தோனி டிஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறான், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல். அதனாலே வந்து இவன் அவளை கொல்ல தானே போறான், இவன் அவளை கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரிலாம் பெருசா தெரியல. இப்போ அதுதான்டா அந்த சப்டிலான கேரக்டர் வில்லனிசம் பண்றது இருக்குல்ல. சரி, நீ ம். அவங்கள வெறுக்கிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கிடையாது. மணி ஹெய்ஸ்ட்ல ஆர்டூரோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ம். அந்த ஆர்டூரோ கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் எப்படா சாவான் வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு இருக்கும் ஒரு கேரக்டர். பீக் வில்லனிசம், அது கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பீக் வில்லனிசம் ஆர்டூரோ. அதே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து ராம்சே போல்டன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ம். அந்த கேரக்டரும் பீக் வில்லனிசம். ஜாஃப்ரி கேரக்டர் பீக் வில்லனிசம். அந்த கேரக்டர் நல்லா என்ன, அதாவது அவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும், இந்த எல்லைக்கெல்லாம் அவனுங்க போவானுங்கன்னு தெரியும். ஆனாலும் அவனுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சர்ப்ரைசிங்காவும் கன்வின்சிங்காவும் பண்ணுவானுங்க. நமக்கு தெரியும் அவனுங்க ரொம்ப கெட்டவனுங்கன்னு, ஆனாலும் நம்மள அவனுங்க வெறுக்க வைப்பானுங்க. அதை தாண்டி ஒரு லிமிட்டுக்கு போய் ஒண்ணு பண்ணுவானுங்க, அது இன்னும் ம். அதிகமாகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் ஆடியன்ஸா அதை பார்க்கும்போது. அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டரை வந்து ஜீவன் கேரக்டர் பண்றதுக்கு தவறிடுச்சு உண்மையை சொல்லணும்னா. அது போக வந்து பிரசாந்தும் பிரபுதேவா அவங்க ரெண்டு பேரையுமே இன்னும் அதிகமா யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஜெயராம், ஏன்னா அவங்களாம் நல்ல ஆர்டிஸ்டா ம். நல்ல ஆர்டிஸ்ட், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அஜ்மல் கேரக்டர்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன் நானு. ஆனா அவர் அஜ்மல்லாம் கேரக்டர் அந்த அப்படி கோவ இருந்தது. படத்துல எப்படி இருப்பாரு ஆளு, கோவ படத்துல வந்து அஜ்மல் கேரக்டர் அவ்வளவு செம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டர். சரி, நான் ம். அந்த மாதிரி இருப்பாரு போல அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சேன். அஜ்மல் நான் கேரக்டர் அவ்வளவு கூட சும்மா நினைக்கல. ஆனா சும்மா ஏனோ வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் ப்ரோ, அதானே அந்த ரெண்டாவது கேரக்டர் எதுவுமே ம். ரெண்டாவது கிளைமேக்ஸ் ப்ரோ ரொம்ப ஸ்கூலிஷா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நீ யாரு ஃபேன்மா தலை அப்படின்னு சொல்லி அடிக்கிறது இருக்குல்ல. இப்ப வந்து இதெல்லாமே ஓகே. இப்ப வந்து மத்த ஆக்ட்ரஸோட ரெஃபரன்ஸ் வைக்கிறது அதெல்லாம் ஓகே. அது வந்து எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க வந்து மொமெண்ட் கிரியேட் பண்ண முடியலையோ, எங்க வந்து அவங்களுக்கு அந்த இதை டவுனா கிராக் பண்ண போதோ. முடியலையோ, அங்க வந்து அதை வைக்கிறாங்களோன்னு தோணுச்சு. இப்ப இதுல சிவகார்த்திகேயன் வந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அது அந்த எனக்கு கேரக்டரா பிடிச்சிருந்தது, எனக்கு கனெக்ட் ஆகல. பிடிச்சிருந்தவரா. எனக்கு அது வந்து அந்த கேரக்டரா கனெக்ட் ஆகல. ஒரு ம் விஜய்ன்ற ஒரு ஆக்டர் வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு போறாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பாக்குறப்ப சூப்பரா இருந்துச்சு. அது அதை தாண்டி இது கேரக்டரா எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை. ஓ, விஜய் அஜித் அந்த இது இருக்கு, சூப்பர் அப்படின்னு இருந்துச்சு. விஜய் சூர்யா வைக்கணும்னு வைக்கிற அந்த மாதிரி இது இருந்தது, இருக்கு. அதான். வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல இப்போ
நான் அதுதான் அந்த கேரக்டரைசேஷன்ன்றதை நான் திருப்பி திருப்பி சொன்னது அதுதான். இப்ப வந்து ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து விஜய் வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு படம், அதனாலதான் நாங்க பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம் அதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, மாஸ்டர்லயும் அது நிறைய இருந்துச்சு. மாஸ்டர்ல அந்த காலேஜ் எலெக்ஷன் நிக்கிறப்ப அவர் ஒண்ணு சொல்லுவாரு, இது வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப எலெக்ஷன்ல நிக்கிறத நான் பார்த்திருக்கேன், இப்பதான் இவன் வாத்தியாரா இருக்கிறப்ப எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்றதை இப்பதான் பாக்குறேன்னு அவர் சொல்லுவாரு, ராஜேஷ் சொல்லுவாரு. அந்த சீனா ராஜேஷ் இருக்கட்டும், சொல்லுவாரு. கில்லி படத்தோட ம், ரெஃபரன்ஸா இருக்கட்டும், ஐ எம் வெயிட்டிங் வந்து பவானி சொன்னதா இருக்கட்டும், ம், இதுவும் ரெஃபரன்ஸ் தானே. ஆனா அது எங்க தேவைப்பட்டுச்சோ அங்கதானே இருந்துச்சு, மத்தபடி தேவையில்லாம எங்கேயுமே இல்ல. ம். அதான் கரெக்ட் அதுதான் தான். முக்கியம். ம், கிளைமேக்ஸ்ல தலைன்னு வச்சாங்கல்ல, அதுல எந்த ம், இடத்துலயுமே அகெயின்ஸ்டாலாம் கிடையவே கிடையாது. என்னன்னா அவன் வந்து ரஷ்யால இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின்டு அசாசன் மாதிரி. ம், ஏன்னா ஒரு சாட்ஸோட ஆபீசரை அவன் கொல்றான், 2 சாட்ஸோட ஆபீசரை கொண்டிருக்கான் அவன். அதனாலதான் நான் சொன்னேன் அந்த ஆர்என்டி வந்து ஆர்என்டி கூட ஓகே அவங்க பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டரைசேஷன் ம், எவ்வளவு முக்கியம். சாட்ஸ் ஆபீசர்னா எப்படி இருப்பாங்க அவங்க, அவங்களுக்கான ட்ரைனிங் எப்படி இருக்கும், அவங்களுக்கான ஃபைட்டு, அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ம், எப்படினாலும் சண்டை போடுவாங்க. அந்த அந்த அளவு ட்ரெயின்டு, கிட்டத்தட்ட ஒரு அத்லெட்டிக் ஃபைட்டர்ஸ் அவங்கலாம். ம், அப்படிப்பட்ட 2 சாட் ஆபீசர்ஸோட அவன் மெட்ரோ ட்ரெயின் ஓடுற மெட்ரோ ட்ரெயின் மூவ்மெண்ட்ல இருக்கிற மெட்ரோ ட்ரெயின், அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிற மெட்ரோ ட்ரெயின்ல ஒரே நேரத்துல அவன் சண்டை போடுறான், அதுல ஒருத்தல கொண்டுடுறான். ம், இன்னொரு சீன்ல இளம் கொஞ்சம் நல்ல துடிப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஆபீசர் தான், அவரை வந்து கொன்னுடுறான், அடிச்சு கொன்னுடுறான் அவரை. ஓகேவா, அந்த இதுல லீ மெரிடியன்ல அஜ்மல அவர் அடிச்சு கொன்னுடுறான். அந்த அளவு இன்ஸ்டிங்டிவாவும் சரி ஒரு அத்லட்டிக்கான ஒருத்தனா இருக்கிறவன் கிளைமேக்ஸ்ல வந்து பிவிசி பைப் இப்படி வச்சுட்டு நிக்கிறான். அந்த பொண்ணு வந்து தலைன்னு சொல்லி இப்படி தலையால முட்டினோடனே போட்டு கீழே விழுந்து அடுத்து சுட்டு செத்துருவானா? இப்ப அந்த இடத்துல அந்த கேரக்டர் என்ன ஆகுது? அந்த சப்பையா கேரக்டரோட சாகல. ஒரு ஒர்த்தியான ஒரு ஒரு கேரக்டர் இல்லவே இல்லை. அது ஒரு ஒர்த்தியான எண்டிங்னு நீங்க நினைக்கிறீங்களா முதல்ல? சரி, அவன் பெரிய வில்லனா இருக்கட்டும், அவ்வளவு பெரிய வில்லனா தலை அப்படின்னு சொல்லி தலையில முட்டி கொண்டுருவீங்களா? கிடையாது. கேரக்டருக்கான எண்டிங் ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, அப்படி இருக்கணும் ப்ரோ. அது சரி, அவன் பெரிய வில்லன்னா அவன் பண்ற வில்லத்தனத்தெல்லாம் காட்டுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு டெத்து கொடுக்கணும்ல. ம், சரி, பெருசா இழுத்துக்கிட்டே போற மாதிரி வேண்டாம். இல்ல, கேஜிஎஃப்ல அந்த கருடன் சாகுற சீன் இருக்குல்ல, அது எனக்கு கன்வின்சிங்கான சீனா இருந்துச்சு. அவ்வளவு ம், பெரிய வில்லன்னு சொல்லுவாங்க அவனை, ஆனா கருடனா தனியால அவன் பண்ணது கம்மியான சீன்ல தான் அவன் பண்ணியிருப்பான். ஆனா அவனோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கருடனும் ராக்கியும் அடிதடி பண்ணிட்டு அப்படி முட்டி முட்டி தலையை பிடிச்சிட்டுலாம் சண்டை போட மாட்டாங்க, ஒரே ஷாட்டு அவன் கழுத்து எடுத்து அப்படி அறுப்பான், அது கன்வின்சிங்கா இருக்கும். அவ்வளவுதான். தண்ணியில முழுகி இவன் இப்படி எடுத்து வெட்டுறதுக்கு போகும்போது பார்த்தா ஆள் வேறையா இருப்பான், என்னன்னு பார்த்தா கண்ணு வைக்கிற நேரத்துல அவன் வந்து கழுத்து இருப்பான். அது கம்போசிஷன் ஆகும், ஷாட்டிங், அந்த ஷாட்டு ஸ்டேஜிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கோட்டோட கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கலாம் அப்படின்றானா. விச் ம். மீன்ஸ் இப்ப அவன் வந்து அவ்வளவு பெரிய வில்லன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்டிங் அவனுக்கு கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, இதுல பாம வச்சு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? ம், ஒரு பாம்ன்ற இடம் அவ்வளவு பெரிய ஸ்டேடியம்ல ஒரு பாம் தயாரிக்கிறாங்க, தயாரிச்சு கொண்டு போய் வைக்க போறாங்கன்னா உள்ள வந்து இன்டெலிஜென்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பரபரப்பா இருக்கும், எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயிலிங்கா சொல்லுவாங்க, அது இன்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் போகும், அது எப்படி பாஸ் ஆகும், எல்லாமே இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களே அங்க இருப்பாங்க. இந்த பாம் ம், எங்க இருந்து வந்துச்சு, அதை ரெடி பண்ணும் போது எப்படி பண்ணிருப்பாங்க, நியூக்ளியர் சயின்டிஸ்ட்னா இவர் கப்பல்ல இருந்து வந்து இவர் பண்ணிடுவாரா உடனடியா? அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல சிக்கல் வந்திருக்கணும், அது கிடையாது. திடீர்னு பார்த்தா நான் பாம்பு வச்சிருக்கேன், வெடிக்க போகுது. அது ரொம்ப பழைய பட டெம்ப்ளேட் மாதிரி இருந்துச்சு. கதையே பழைய பட டெம்ப்ளேட் தான். குடியிருந்த கோவில்ல இருந்து ராஜதுறையில இருந்து எல்லாம் அதே டெம்ப்ளேட் தான். அதை எவ்வளவு புதுசா ஸ்கிரீன் பிளேல கண்டென்ட். சொல்றீங்கன்றதான் மேட்ரு. அதுதான் நம்ம மகாராஜாவே பேசியிருப்போம். அது ஓல்டு பாய்ல இருந்து இன்சென்டிபிள்ஸ்ல இருந்து இன்சென்டிவ்ஸ்ல இருந்து ஓல்டு பாய்ல இருந்து எல்லாம் அதான், இரட்டாலும் அதே தான். ஆனா அது இத வந்து எவ்வளவுக்கு நம்ம எவ்வளவு புதுசா மட்டும் ப்ளேஸ் சொல்லல, பண்ணிருப்பாங்க. இத வந்து நம்ம மட்டும் சொல்லல, அந்த டைரக்டரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. டைரக்டரே சொல்லியிருக்காரு. சோ நீ ஆடியன்ஸை கிராண்டடா எடுத்துக்கிட்டா இந்த மாதிரிதான் இருக்கும். அதனால ம், அதை நெக்ஸ்ட் டைம் வந்து ம். கிராண்டடா எடுக்காம இருக்கணும். நாங்க வந்து ஆக்சுவலா நாங்க படம் முடிஞ்சு வரும்போது உச்சகட்ட கோவத்துல போன் பேசணும், என்னடா இது, என்னடா அப்படி விட்டீங்களடா அப்படின்ற மாதிரி பேசணும். சரி, இப்ப வீடியோ கொஞ்சம் ரெக்கார்ட் டோன் பண்றது டவுன் பண்ணி சொல்லியிருக்கோம், அப்பனா டோன் டவுன் பாத்துக்கோங்க. பண்ணி வேற
சரி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் முடியல. இந்த இன்ஸ்டால இவங்க போடுறது பெஸ்ட் மூவி, தி பெஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 2024ஓட பெஸ்ட் மூவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் விநாயக் மகாதேவ் ஓரமா போங்க, ஜீவன் இஸ் இன்கமிங் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சிலது பார்த்திருந்தேன். நிறைய பார்த்தேன் அந்த மாதிரிலாம். ம். நீங்க பண்ணுங்க, சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா செலிப்ரேட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, தூக்கி ஆனா திணிச்சிடாதீங்க. மனசாட்சியோட பண்ணுங்க. கொஞ்சம் மனசாட்சியோட மனசாட்சியோட பண்ணுங்க, நீங்க அதை சொல்றீங்களா நாங்க திணிச்சிடாதீங்க. திணிக்க கூடாதுன்னு, நாங்க திணிக்க ஆஹ் கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா, அப்ப நீங்களும் எங்கள்கிட்ட திணிக்க கூடாதுல்ல. இதுதான்டா கமர்ஷியல் படம் பாருடானா என்னாலலாம் பார்க்க முடியாது. ஆவேசம் எனக்கு அது கமர்ஷியல் பிடிக்கணும்னு படம் தானே. அவசியம் கிடையாது. ஆவேசம் கமர்ஷியல் படம் தானே. அதுல இவ்வளவு பில்டப் இருந்துச்சுல அந்த ரங்கா கேரக்டருக்கு, எல்லாமே இருந்துச்சுல, அந்த கேரக்டரை செலிப்ரேட் பண்ற மாதிரியும் நிறைய விஷயம் இருந்துச்சுல அந்த படத்துல. அது எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு பாக்குறப்ப, ப்ரோ எல்லாமே கன்வின்சிங்கா ஆனா இருந்துச்சு அதுல. சீரியஸா அதுக்குதான் வந்து நான் ஆவேசம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். நீங்க ஆவேசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலையாளத்தை பொறுத்த அளவுக்கு அது பெரிய பட்ஜெட் படம். அவங்களோட ம், ரெக்கவரி அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஆனா அதுல இருக்கிற அந்த ரங்கா கேரக்டர், ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி பில்டப் நிறைய இருக்கும். அந்த கேரக்டருக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க்கா எழுதியிருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட ம், அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எவர் ரிட்டன் ஃபார் கமர்ஷியல் ஃபிலிம் நான் சொல்லுவேன். ஏன்னா அதோட பவர்னு ஒண்ணு இருக்கும். டக்குன்னு கட் ம், பண்ணா அந்த பசங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருப்பான், வீடு ஃபுல்லா விஷயம் இருக்கும். அந்த கேரக்டரோட எப்படி அந்த கேரக்டர் போகுது, அது எப்படி வளருதுன்றதெல்லாம் அம்பான் கதையா சொல்லுவ இருக்குதுல்ல, ம், அந்த மாதிரி அந்த கேரக்டரோட பவர் சொல்லிடுவாங்க, அந்த கேரக்டரோட லிமிடேஷன் நமக்கு சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா அவன் வந்து யாரையுமே அடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி லிமிடேஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் மிஸ்ட்ரின்ற ஒரு ஃபேக்டர் கிரியேட் ஆகுது. இவன் ம், உண்மையா பண்றானா இல்ல டூப்பா அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆகுது. அத வந்து ஒரு இடமா கொண்டு போய் முடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ம். பா செம்மையா இருக்குடா அந்த ஃபீல் வருது. சோ இப்ப அததான் இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல ரங்கா வந்து கொல்ல மாட்டான்னு நமக்கு தெரியும். ம் ஆனா அந்த இடத்துல அதையும் தாண்டி அந்த சர்ப்ரைஸா அங்க செவுரு நிறைய விஷயம் இருக்கு. சர்ப்ரைஸா அங்க நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் ப்ரிடிக்டபிளாவே இருந்தாலும் அதை வந்து ஒரு 2x 3x கொடுக்குற மாதிரி அங்க ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே நிறைய படம் பார்த்துட்டாங்க, ஈஸியா ப்ரெடிக்ட் ஆமா. பண்ண முடியுது. மகாராஜாலையுமே நம்மளால சில விஷயம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அங்க வந்து ம் எது வந்து நம்மள மகாராஜா கூட கனெக்ட் பண்ணுதுன்னா, ப்ரெடிக்ட் பண்ணவே முடிஞ்சாலும் அங்க அதை தாண்டி சர்ப்ரைசிங்கா இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான். சர்ப்ரைஸ் தான். அந்த சர்ப்ரைஸ் தான். சோ கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேல புலம்பி தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். ம். கொந்தளிச்சிருவாங்க ப்ரோ, கண்டென்ட் மொத்தமா எடுத்து ஒவ்வொரு ஃபேன் பேஜா வச்சு செய்ய போறாங்க ப்ரோ. உங்க வீடியோ பார்த்தா தானடா நான் கொந்தளிப்பேன். உங்க வீடியோ பார்க்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை ஷார்ட்ஸா கட் பண்ணி இன்னொரு வாரத்துக்கு போடுவேன் நான். ஆமா, இவன் என்னென்ன பண்ண காத்துக்கிட்டானோ இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க இருந்து அடிக்க போறாங்களோ தெரியல. சரி இருந்தாலும் ஸ்பார்க்குக்கே பரவாயில்ல, நாங்க சரியான சொன்ன இல்ல நாங்க ஸ்பார்க் சொன்ன சாங்கோட எல்லாமே வந்து ரியாக்ஷன் பார்த்தியா? ஸ்பார்க் சாங்கோட ரியாக்ஷன் பார்த்தியா கமெண்ட் செக்ஷன்ல? ப்ரோ சாம்சங்ல Q2ல நியோ ஏர்பட்ஸ் வந்து போட்டு பாருங்க ப்ரோ, அப்ப உங்களுக்கு பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆஹ் அப்ப வந்து சாங் எங்க வந்து இருந்துடா ரிலீஸ் பண்றப்ப இந்த இந்த ஏர்பட்ஸ் வைக்கிறவங்க மட்டும் இந்த பாட்டை கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அந்த கமெண்ட்ல. எங்க சரி, இருந்துடா ஓகே, வர்றீங்க? சரி சரி. அவ்வளவுதான். சோ அதுதான் இப்போ நாங்க முடிக்கும் போது ஏதோ ஆன்டி தளபதிக்காகவே உருவாக்குன மாதிரி ஒரு ஆன்டி தளபதியன்ஸ் அந்த மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிடக்கூடாது. சொன்னா எனக்கு ரொம்ப நம்ப பிடிக்கும். மாட்டாங்க, சொன்னா ஆஹ் நம்ப மாட்டாங்க. நான் நான் அனில் தான் நான் ஒத்துக்கிறேன். என்னோட ஹைலைட்ஸ்ல கூட விஜய்க்குன்னு ஒரு தனியா ஒரு ஹைலைட்ஸ் வச்சிருக்கேன். ஆனா ம் எனக்கு தேவை விஜய் ஒரு நல்ல படத்துல பார்க்கணும், அவ்வளவுதான். எனக்கு அந்த கயிறுல இருந்து அவர் மாஸ்க கழட்டும் போது தியேட்டர்ல ஆளா எங்க ஸ்கிரீன்ல கழட்டும் போதே நான் கத்துனேன். எனக்கு அப்புறம் தான் அடுத்த கத்தெல்லாம் வந்தது. ஸோ அந்த அளவு நான் படம் பார்க்கும்போது கத்துற மொமெண்ட், ஹை மொமெண்ட்ஸ்ல எல்லாம் நான் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்து இப்ப பண்ணிருக்கிற எல்லாமே கரெக்டா அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி ம், பார்க்கும்போது அது சரியில்லை அப்படின்றதான் இந்த முழு வீடியோவினுடைய சுருக்கமே. ஸோ அதை ஒண்ணுங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா 69 அவருக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃபா இருக்கணும். ம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிட்டத்தட்ட இத்தனை வருஷ கெரியர் கிட்ட ஒரு 30 வருஷ கெரியர் கிட்ட இருக்கு. இந்த 30 வருஷ கெரியருக்கான ப்ராப்பர் சென்ட் ஆஃப் ஆன ஒரு ஃபிலிம் இருக்கணும். ஆல்ரெடி ஏற்கனவே நான் தோனி ஃபேனு, தோனிக்கு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் வரல. ஐபிஎல்ல ம். ஐபிஎல்லையும் வரல, இன்டர்நேஷனல்லையும் வரல. இப்போ ஏதோ 2024 ஐபிஎல்ல என்ன ஆக போகுது அது ஒன்றும் புரிய மாட்டுது. ஸோ அந்த மாதிரி 2025. வந்து 2025ல சாரி, அந்த மாதிரி வந்து விஜய்க்கும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் ஒண்ணு, ரெண்டாவது ஏக்கம்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அவருக்கு 69 வந்து வினோத் சார்கிட்ட யாருக்காவது இதை ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை அதை ரீலா வரும், அவன் கட் பண்ணியிருப்பான், அதை அனுப்பிச்சிருங்க.
விஜய் 69ல வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிமா அவருக்கு ஒரிஜினலா ஃபேன்ஸுக்கான எல்லா ஹை மூமெண்ட்ஸோட எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கமர்ஷியலா எடுங்க, எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியே இருக்கட்டும், புதுசா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இதாண்டா ஒரு நடிகனுக்கான ப்ராப்பரான ஃபேர்வெல் ஃபிலிம் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு செம்ம ஃபிலிமா 69 இருந்தது அப்படின்னா எல்லாருமே டெஃபினட்டா ஹாப்பி ஆவாங்க. நீங்க கமர்ஷியலா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஆனா அதை வந்து கமர்ஷியல்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க் செட் பண்ற அளவுக்கான ஒரு ஃபிலிமா 69 இருந்தது அப்படின்னாலே இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், அப்படி இருந்ததுன்னா. ஆமா, கரெக்ட். அப்ப வந்து இப்ப ஓகே நீங்க ப்ரோ. எங்களை வந்து ஆமையோ இல்ல எதுவோ சொல்றீங்களோ, அந்த படம் நல்லா இருந்து நாங்க ஒரு வீடியோ போடுவோம்ல, அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய அணில். சரி, இல்ல இல்ல, ஓகே. இது ஏன் வந்து நீங்க கோட் இந்தியன் 2க்கெல்லாம் போடல? இந்தியன் 2 ட்ரெய்லரை பார்த்து அதுக்கப்புறம் வந்திருக்கிறத பார்த்தும் தியேட்டருக்குள்ள அவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க வேணும்னே போய் உட்காடுறாங்க. நாங்க பெரிய கமல் ஃபேன்ஸ், அதுவும் எங்களுக்கு பிடிக்கும். நாங்க ரீல் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு போட்டோ வச்சிருப்போம். ஸோ இருந்தாலும் நமக்கு ஒரே விஷயம் தாங்க, நீங்க அவங்க பெரிய ஃபேனா இருக்கலாம், நீ ம். அவங்கள ரொம்ப பிடிக்கலாம், அவங்களுடைய பெரிய ஃபாலோயரா இருக்கலாம், அதுக்காகவே அவங்க பண்ற எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க பண்ற எல்லா விஷயங்களும் சரி அப்படின்ற அவசியமும் ஆயிடாது. அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா தப்புன்னு சொல்லணும் அந்த இடத்துல. அவங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னா இன்னும் பெட்டரா சொல்லணும். அதுதான் ஒரு உண்மையான ஃபேனோடைய ஆதங்கமா இருக்கும், உண்மையான ஃபேனோட ஐடென்டிட்டியா இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல ஆஸ் அ சொசைட்டியா, ஆஸ் அ பிலிம் சொசைட்டியா நாம இன்னும் எவால்வ் ஆக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. மோஸ்ட்லி அதுக்கான புஷ்ஷா எங்க சைட்ல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் டெஃபினட்டா நாங்க செஞ்சுட்டே வருவோம். வேற ம். ப்ரோ முடிச்சுக்கலாமா ரேண்ட? அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். ஸோ இதே அவ்வளவுதான். மாதிரி முடிச்சு விட்டீங்க போங்க. இதே மாதிரி இன்னும் நீ தான்டா டிரைவர், உன்னை வச்சு தான்டா. உடனே நீ தான்டா ஃபேனு எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல நாங்களும் ஃபேன் தான் அப்படின்னு தப்பிச்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. சொல்லி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இதே அவ்வளவுதான். மாதிரி இன்னும் நிறைய சினிமா சம்பந்தமான விஷயங்கள். ஏன் அப்படின்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்ட் அது. ராஜ்பி ஷெட்டி சொல்ற ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம் மூவிஸ் ஆர் மேட் டு ரிசம்பிள் லைஃப், சம் மூவிஸ் ஆர் மேட் டு ஃபர்கெட் லைஃப். ஸோ அந்த பேலன்ஸுக்கான ஃபிலிம்ஸோட இருந்துட்டாலே இங்க போதும். இங்க மற்ற சினிமாக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வாழ்வியலை காட்டுறதுக்காக யூஸ் பண்றாங்க. நம்ம மட்டும்தான் இன்னும் அதிகபட்சமா ஃபேண்டசிக்கான சினிமாக்களையே யூஸ் பண்றோம். ஹாலிவுட் ஒரு எக்ஸப்ஷனா நம்ம வச்சுக்கலாம், அது வந்து குளோபல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது அது இருக்கணும். ஆனா அதோட இந்த மாதிரி சினிமாக்களும் இருக்கணும் அப்படின்றதான் பெரிய ரிக்வெஸ்ட். இந்த சினிமா வாழ்வியல் சினிமாக்களை பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மூமெண்டா மாறும். ஸோ அதனாலதான் நாங்க பெரிய அதிகபட்சமா வந்து விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து வெற்றிமாறனோட எப்படா படம் பண்ணுவாரு அப்படின்ற டாக் வந்தப்பெல்லாம் பெரிய ஹைப் இண்டஸ்ட்ரி ஓரியன்டா கிரியேட் ஆனதும் அதுக்குதான். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நடந்தது அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியோடைய அந்த ஸ்டோரி ஸ்டாண்டர்ட்ஸாவும் ஸ்டார் ஸ்டாண்டர்ட்ஸாவும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பட் மோஸ்ட்லி இப்போ அப்கமிங் ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். 69 ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெலா மாறணும். மற்றபடி கோட் படத்தை பத்தி நாங்க பேசின எல்லா விஷயங்களுமே முழுக்க முழுக்க எங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதுல ஏதாவது ஒரு இடத்துல ஃபேன்ஸனுடைய மனது புண்பட்டு இருந்தது என்றால் அதற்கு கம்பெனி பொறுப்பல்ல என்பதை விட அது பர்பஸ்டா பண்ணது கிடையாது. அதை நாங்க ஃபேக்ட்ஸை அப்படியே எடுத்து இருக்கிறத எங்களுக்கு தோணுனதை சொல்லியிருக்கோம். ஸோ அதை நல்லபடியா பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதாண்டா சினிமா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா நாங்க இதுக்கப்புறம் பண்ற வீடியோஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வேற என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் அதை நாங்க தயார்படுத்திக்குவோம். வேற ஏதாவது இருக்கா அப்புறம் நீ சொல்றது? அவ்வளவுதான். அவ்வளவுதான்ல. பேசியாச்சு. சரி, சரி ஓகே, அடுத்த வீடியோ படத்துல முடிச்சுக்கலாமா? அடுத்த படத்துலயாச்சும் அண்ணாவுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சா பெட்டர். அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம் வீடியோ. ஓகே காய்ஸ், பாய். நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க.